السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحيي الدين عبد القادر جيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. قال تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما بنعمة ربك فحدث. صدق الله العلي العظيم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين يا رسول رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கருணை கடலான ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்களுடைய துஆவையும் நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், குறிப்பாக வித்ரியா என்னும் காவியத்தை ஆற்றுத்தந்த முஹம்மது இப்னு முஹம்மது அல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மற்றும் அதற்கு தஹ்மீஸையும் இணைப்பையும் தந்த ஷரஹுப்புலி மாதிஹுர் ரசூல் சதகத்துல்லாஹுல் காஹிரியுல் காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் ஆஷிகே ரசூல்களுடைய நல்லாசிகளையும் நல்லுதவிகளையும் என்றும் எப்பொழுதும் நாடியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, சகோதரர்களே, வருங்கால சந்ததிகளே, ஆங்காங்கு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, வருங்கால சந்ததிகளே, அல்லாஹு தஆலா புனிதம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் அவனுடைய ஹபீபான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களுடைய மஜ்லிஸாகிய வித்ரியா மஜ்லிஸில் நம்மை ஒன்று கூட்டியதை போல் நாளை சுவன பூஞ்சோலையிலே கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாதையை நமக்கு வழிகாட்டுதலாக விட்டு சென்று அதை சஹாபாக்களும், தாபியீன்களும், தபஅத் தாபியீன்களும், அவுலியாக்களும், ஷுஹதாக்களும், இமாம்களும் எடுத்து நடந்தார்களோ அத்தகைய சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய புனிதமான பாதையில் நம்மையும் நம்மை சார்ந்தோர்களையும் அல்லாஹ் வழிநடத்தி செல்வானாக. உடலை விட்டும் ரூஹு பிரிவதற்கு முன்னால் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு தரிசித்து ஆனந்த பரவசமடையும் பேரின்பப் பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவதோடு மதீனா முனவ்வரா சென்று மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ்வுடைய திருலிகாவையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, ரமலானுடைய 3வது நாள் நாம் அமர்ந்திருக்கிறோம். சொல்லுவார்கள், ரமலானுடைய முதல் 10 நடக்கும், 2வது 10 ஓடும், 3வது 10 பறந்துவிடும் என்பார்கள். அந்த நிலையில்தான் ரமலான் தொடங்கியது போன்று தெரிகிறது. 3 நாட்கள் நம்மை கடக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்மிடத்திலே என்ன நல்ல அமல்களை செய்தோம், எவ்வளவு பாவங்களுக்கு மன்னிப்பு தேடினோம்,
நம்முடைய வாழ்க்கையில் சீர்திருத்தத்தை இந்த ரமலானில் எவ்வளவு கொண்டு வந்தோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் கணக்கிட்டு பார்த்து நம்மை நாம் சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அந்த பாக்கியத்தின் அடிப்படையில் தான் பாவ மன்னிப்பின் அடிப்படை காரணமாகவும் நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்தும் அடிப்படை பூர்வீகமாகவும் இருக்கிற மதுஹுன் நபி அடிப்படையாக வைத்து வித்திரியாவினுடைய காவியத்தை நாம் படிக்கிறோம். அருமையான சகோதரர்களே, வித்திரியா என்ற அந்த பொன்மணி காவியத்தில் இன்றைய ஹர்ஃப் தாவின் ஆரம்பத்தில் நமக்கு சொல்லி காட்டுவார்கள், தரக்து துஆவி ஹஸ்ர மத்ஹி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் விட்டுவிட்டேன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ்பாக்களின் மீது ஒரு எல்கையை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் விட்டுவிட்டேன். அப்படி எல்கையை கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்ல மாட்டேன். யார் சொல்லுகிறார்? மாதிஹுர் ரசூல் ஆஷிகே ரசூல் சதகத்துல்லாஹுல் காஹிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார்கள். நான் சொல்ல மாட்டேன் கண்மணி நாயகத்தினுடைய மதுகுக்கு ஒரு எல்கை இருக்கிறது என்று நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, நான் சொல்ல மாட்டேன், யாராவது சொன்னால், நான் என்றால் ஒரு சாதாரண நான் என்ற பொருள் அல்ல. தரக்து என்ற வார்த்தையை வைத்து அன என்று அவர்கள் தன்னை அகம்பாவம் கொண்டவர்களாக சொல்லவில்லை. யார் சொல்லுகிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒன்றும் தெரியாதவர் அல்ல. மார்க்கத்தினுடைய சட்டங்களை சரியான முறையில் விளங்கிய ஷரஹ் புலி என்ற பெயரை வாங்கிய சதகத்துல்லா அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நான் சொல்ல மாட்டேன். அப்படி யாராவது சொன்னால், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு ஒரு எல்கை இருக்கிறது, ஒரு மட்டுப்பாடு இருக்கிறது என்று யாராவது சொன்னால், ஃபமன் யுரிதில் இஹ்ஸாஅ, யாராவது மட்டுப்பாடு இருக்கிறது என்று சொல்வானானால், யுஃபஹிமு வ யஹ்மது, அவனுடைய இதயம் கரித்துண்டை போன்று மாறிவிட்டது, அவனுடைய இதயத்தில் அறிவு என்ற ஒளி மங்கிவிட்டது என்று சொல்லி காட்டிவிட்டு அடுத்து சொல்வார்கள், அலா இன்னமா வல் அம்ரு ஹாதா பிஸர்மதி, இந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமல்ல, அப்பா வாழ்ந்ததற்கு பின்னால் 300 ஆண்டுகள் அல்லது 400 ஆண்டுகள் அல்லது 1000 ஆண்டுகள் எத்தனை வருடங்கள் கடக்கிறதோ அந்த வருடங்களுக்கு பின்னால் 300 வருடம் கண்மணி நாயகத்தை எத்தனையோ கவிஞர்கள் புகழ்ந்து விட்டார்கள், எத்தனையோ மௌலுது ஷரீஃபிலே நாம் புகழ்ந்து விட்டோம். அப்படி புகழ்ந்ததின் காரணத்தினால் அந்த புகழுக்கு ஒரு எல்கை வந்து விட்டது என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அலா, அறிந்து கொள்ளுங்கள், இன்னமா வல் அம்ரு ஹாதா பிஸர்மதி, இது கியாமத் நாள் வரையிலும் தொடரும். கியாமத் நாள் வரையிலும் லட்சக்கணக்கான கவிஞர்கள், லட்சக்கணக்கான பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள் உலகத்தில் பிறந்து கண்மணி நாயகத்தை அவர்களுடைய அறிவு தீட்சணத்தின் அடிப்படையில் புகழ்ந்து புகழ்ந்து காவியங்கள் இயற்றினாலும் சரி, கவிதைகள் உருவாக்கினாலும் சரி, சொற்பொழிவுகள் நிகழ்த்தினாலும் சரி, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான மதுகு அது ஒரு எல்கைக்கு வராது, அது மிகப்பெரிய கடலின் ஒரு சிறு துள்ளியாகத்தான் இருக்கும் என்று அப்பா சொல்லிவிட்டு இதற்கு நிறைவாக கொண்டு வருகிறார்கள். தகாதரத்தில் முத்தாஹு ஃபீ மதிஹி அஹ்மதி, உலகத்தில் எத்தனையோ கோஷ்டிகள் தோன்றுகிறது. மௌலுது ஓத வேண்டாம் என்று சொல்லுகிற கோஷ்டிகள் தோன்றுகிறது. ஹதீஸ் வேண்டாம் என்று சொல்லுகிற நபர்கள் உலகத்தில் வருகிறார்கள். குர்ஆனிலேயே சில ஆயத்துகள் சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது என்று சொல்லக்கூடிய சில நபர்கள் உருவாகலாம். குர்ஆனை யாருடைய கையிலும் கொடுக்கலாம் என்று சொல்பவர்கள் எல்லாம் வரலாம். ஆனால் நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள், உலகத்தில் எத்தனையோ கோஷ்டிகள் தோன்றியதே, எத்தனையோ தௌஹீதை வாதிக்கக்கூடிய தௌஹீத் வாதிகள் உருவானார்கள். ஆனால் கண்மணி நாயகத்தின் மீது புகழ்பாக்களை பாடக்கூடியவர்கள் குறைந்தார்களா, கூடினார்களா? இவர்கள் யாராவது உருவாகி கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படிக்கக்கூடியவர்களை குறைக்க முடிந்ததா? அது முடியாது. ஏனென்றால் அல்லாஹ் கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படிப்பதற்கென்று சிலரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் ஆக்கி அருள் புரிவானாக.
அதைத்தான் முஹம்மதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், தகாசரத்தில் மத்தாஹு ஃபீ மத்ஹி அஹ்மதி. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய முத்தாகுகள், மாதிகீன்கள் அல்ல. முத்தாக என்றால் யார்? அதிகம் அதிகம் புகழக்கூடியவர்கள். கவிதையிலும் சரி, காவியத்திலும் சரி, உரைநடைகளிலும் சரி, சொற்பொழிவுகளிலும் சரி, கண்மணி நாயகத்தை புகழக்கூடிய காவியர்கள் அதிகமாகிக் கொண்டே வருகிறார்கள். எதற்காக அவர்கள் தோன்றுகிறார்கள்? அல்லாஹ் நம்மை அந்த கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், அசாஹுவயுஞ்சீஹும் இதன்னஅலு ஸல்லதி, பாவங்கள், பாவக்கரைகள், நம்மிடத்திலே தவறுதல்கள், நம்மிடத்திலே குற்றங்கள் அதிகமாகிற பொழுது, கால்கள் சறுக்குகிற நேரத்தில் அந்த பாட்டு கண்மணி நாயகத்தினுடைய புகழ் பாக்களை கொண்டுதான் அல்லாஹ் நம்மை ஈடேற்றமாக்க வைக்கிறானே தவிர நம்முடைய அமல்களை கொண்டல்ல, நம்முடைய செயல்பாடுகளை கொண்டல்ல. அருமை சகோதரர்களே, கண்மணி நாயகத்தினுடைய புகழை கொண்டுதான், அவர்களை புகழ்வதின் காரணத்தினால்தான், அவர்களின் மீது ஸலவாத்து சொல்வதின் காரணத்தினால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பாவக்கரைகளை போக்குகிறான் என்று சொல்லிவிட்டு, கண்மணி நாயகத்தினுடைய வரலாற்று கிதாபாகிய ஷாமி, சியரத்து ஷாமி என்ற கிதாபில் ஒரு பாடத்தை கொண்டு வருகிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்வாக்களை படிக்கக்கூடிய காவியர்கள், கவிஞர்கள் எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள்? அவர்கள் எத்தனை பேர்கள் என்பதை சொல்லுகிற பொழுது, பெண்கள், ஆண்கள், சஹாபாக்கள் என்று ஒரு கூட்டமே இருந்தது. அவைகளையெல்லாம் அபுல் ஃபத்ஹ் இப்னு சய்யிதுன் நாஸ் அவர்கள் கசீதத்துல் மீமியா என்ற ஒரு கசீதாவில் யார் யாரெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படித்திருக்கிறார்கள், சஹாபாக்களில் யார் படித்திருக்கிறார்கள், பெண்களில் யார் படித்திருக்கிறார்கள், யாரெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய புகழ்பாக்களை படிக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதை ஒரு பட்டியலிட்டு காட்டுகிறார்கள். அதிலே சுமார் 2000க்கும் அதிகமானவர்களை பட்டியலிட்டு காட்டுகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, அதிலே நம்முடைய ஹத்தீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும், அதிலே நம்முடைய சதகத்துல்லாஹுல் காஹிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் வருகிறார்கள் என்றால், காவியங்கள் இயற்ற நமக்கு தெரியவில்லை, நமக்கு கவிதை இயற்ற தெரியவில்லை, நமக்கு சொற்பொழிவாற்றுவதற்குரிய தகுதி இல்லை, ஒன்றுமில்லை என்றாலும் ரமலானுடைய மாதத்தில் கசீரத்துல் வித்ரியா என்ற இந்த காவியத்தை எங்களுக்கு காவியம் இயற்ற தெரியவில்லை, எங்களுக்கு கவிதைகள் இயற்ற தெரியவில்லை, எங்களுக்கு பயான் செய்ய தெரியவில்லை. ஆனால் எங்களுடைய மாதிகே ரசூல், எங்களுடைய ஆஷிகே ரசூல், எங்களுக்கு கவிதையை கற்றுத்தந்தவர்கள், எங்களுக்கு மஹப்பத்துன் நபியை கற்றுத்தந்த சதகத்துல்லா அப்பா அவர்கள் பாடிய கசீதாவை நாங்கள் பாடுகிறோம். எங்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் என்ற நிலையில் தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கவிதையை இயற்றக்கூடிய சஹாபாக்களில் முக்கியமான 3 சஹாபாக்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒன்று ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்மணி நாயகத்தை எதிர்த்து எதிரிகள் பாட்டு பாடுகிற சமயத்தில் அதற்கு பதிலளிக்கும் முகமாக இருப்பவர்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். காபிர்கள் தங்களுடைய குஃப்ரின் மீது அவர்களுக்கு ரோசத்தை ஏற்படுத்தி, நீங்கள் குஃப்ரில் இருக்கிறீர்களா, சத்தியத்தின் பக்கம் உங்களுக்கு வருவதற்கு நேரம் வரவில்லையா, கண்மணி நாயகத்தை புகழ்வதற்கு உங்களுக்கு நேரம் கிடைக்கவில்லையா என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து பாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்றுதான் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்ந்து பாடுவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மட்டுமல்லாமல் பத்ரை பற்றி, உஹதை பற்றி புகழ்ந்து அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சிறப்பை நமக்கு சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, இந்த காவியங்களை படித்தால் மட்டும் போதாது. அப்பா அவர்கள் சொல்லுவார்கள், வமன் ஹஃப விஸாரன் வர்தலல்லாஹு ஹாலஹும், யார் தங்களுடைய பாவங்கள் கழிந்து இல்லாமலாக வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்களோ, எல்லோருக்கும் ஆசை இருக்கத்தான் செய்கிறது.
யாருக்கு தன்னுடைய பாவங்கள் இல்லாமலாக வேண்டும், பாவங்களிலிருந்து பரிசுத்தமாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அதிலும் குறிப்பாக தற்காலத்தில் கண்ணால் காதால் ஃபித்னா நிறைந்த இந்த உலகத்தில் பாவங்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கிற நாம் அந்த பாவத்தை விட்டும் நம்மை பரிசுத்தப்படுத்த நாட வேண்டும் என்றால், அது மட்டுமல்ல, பாவத்தை விட்டும் பரிசுத்தப்படுத்தினால் மட்டும் போதாது, வரத்தலல்லாஹு ஹாலஹும், அவர்களுடைய நிலைமைகளை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்றால், கத் ஹஜ்ஜலு இர்திஹாலஹும் இலல் முஸ்தபா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் உங்களுடைய பிரயாணங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு, மஹல்லாஹு அன்ஹும் விஸாரஹும் வ முஹாலஹும், அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை, உங்களுடைய பாத்தில்களை, உங்களுடைய பாவங்களை உங்களுக்கு மன்னித்து தர காத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான சகோதரர்களே, நாம் சிந்தித்து பார்க்கிறோம், பாவங்களை விட்டும் தவிழ்ந்து கொள்ள முடியாத இன்றைய ஃபித்னா நிறைந்த காலகட்டத்தில் நாம் சிந்திக்கிறோம், அல்லாஹுடைய ரசூல் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஓடுங்கள் என்று சொல்லிவிட்டு ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், நேற்றைய தினத்தில் மதீனாவினுடைய சிறப்பை, மதீனாவினுடைய மகத்துவத்தை, மதீனாவினுடைய அந்தஸ்தை நாம் விளங்கினோம். அந்த மதீனாவை பற்றி சொல்லுகிறார்கள், பி தைபத்தன் ஹத்தஸ் சாலிஹூன ரிஹாலஹும், மதீனாவை நோக்கித்தான் சாலிஹீன்கள் தங்களுடைய பிரயாணத்தை இறக்கிக் கொள்ளுகிறார்கள். அந்த புனிதமான மக்கா மதீனாவினுடைய பாதைகளில் தான், அதனுடைய இடங்களில் நான் தடுத்து நிறுத்தப்படக்கூடியவனாக ஆகியிருந்தேன். எதற்காக தடுத்து நிறுத்தப்படுகிறேன் என்றால், என்னுடைய பாவங்களை விட்டும் நான் பரிகாரம் தேடுவதற்காக. என்னிடத்தில் ஏற்பட்டுவிட்ட பாவக்கரைகள் இருக்கிறது, அந்த பாவக்கரைகளை விட்டும் நான் தடுத்து நிறுத்தப்படுவதற்காக, பரிசுத்தப்படுத்துவதற்காக மதீனாவினுடைய மண்ணின் பக்கம் நான் தடுத்து நிறுத்தப்படக்கூடியவனாக இருந்தேன் என்று முஹம்மதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வித்திரியாவில் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்றால் அப்பா அவர்கள் சொல்லுகிறார்கள், பாவத்தை விட்டும் பரிகாரம் தேட வேண்டுமா, மதீனாவை நோக்கி ஓடுங்கள். இந்த கவிதைக்கு விளக்கம் தருகிற பொழுது சொல்லுவார்கள், இந்த கவிதை தசுத்துர்ரிஹால், மதீனாவை நோக்கி பிரயாணம் போகலாமா போகக்கூடாதா, இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு மாற்றமானவர்கள் வைக்கிற வாதம், ரவுலாவை நோக்கி பிரயாணம் செல்லக்கூடாது, மதீனாவிலே ஜியாரத் என்ற அடிப்படையில் பிரயாணம் செல்லக்கூடாது என்கிறார்கள். செல்லக்கூடாதவர்களுக்கு அல்லாஹ் செல்லவும் வைக்க மாட்டான். அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, செல்ல வேண்டும் என்று கண்மணி நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அந்த நிய்யத்தோடு மதீனாவை நோக்கி வர வேண்டும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சொல்லுவார்கள், ஒரு ஹதீஸை கொண்டே கண்மணி நாயகத்தினுடைய ஆன்மீகத்தை மறுக்கிறார்கள். நாயகத்தினுடைய ஆன்மீகத்தை ஒரு ஹதீஸை கொண்டே மறுக்கிற ஒரு காலம் வந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்கள் பிரயாணம் வரலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நீங்கள் வரலாம், காபத்துல்லாவுக்கு வரலாம், பைத்துல் முகத்தஸுக்கு வரலாம், மஸ்ஜிதுன் நபவியாக இந்த பள்ளிக்கு நீங்கள் வரலாம், வேறு இடங்களுக்கு பிரயாணம் போகாதீர்கள், பிரயாணத்துக்காக வேண்டி தயாராகாதீர்கள் என்று ஒரு ஹதீஸ் அல்ல, சுமார் 4-5 ஹதீசுகள் இதே வார்த்தையில் வருகிறது, நீங்கள் செல்லுங்கள் என்று. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான தர்பாருக்காக வேண்டி பிரயாணம் போகாதீர்கள், ஆனால் பணம் சம்பாதிப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு பிரயாணம் போகலாம், நண்பர்களை பார்ப்பதற்காக வேண்டி வெளிநாட்டுக்கு வெளியூர்களுக்கு பிரயாணம் போகலாம், தான் திருமணம் முடித்த மனைவியை பார்ப்பதற்காக வேண்டி வெளிநாடுகளுக்கு வெளியூர்களுக்கு பிரயாணம் போகலாம், நண்பர்களை பார்ப்பதற்கு போகலாம்,
கல்வியை தேடி போகலாம். கல்வியை தந்த கண்மணி நாயகத்தை ஜியாரத் செய்ய போகக்கூடாது. அல்லாஹ் எந்த அளவு இவர்களுடைய ஞானத்தை சூனியமாக ஆக்கி வைத்திருக்கிறான், அல்லாஹ் பாதுகாப்பானாக. தன்னுடைய நண்பருக்கு கொடுக்கிற மரியாதை, கல்விக்கு கொடுக்கிற மரியாதை, தான் திருமணம் முடித்த மனைவிக்கு கொடுக்கிற மரியாதை, சம்பாதிக்கிற பொருளுக்கு கொடுக்கிற மரியாதை கண்மணி நாயகத்துக்கு இல்லை என்றால் அவர்களுடைய அறிவை அல்லாஹ் சூனியமாகி வைத்திருக்கிறான். நாம் ஒவ்வொரு நாளும் ஜியாரத் செய்வதற்கு மதீனாவை நோக்கி செல்லவில்லை என்றாலும் இமாம் அஹ்மதுல் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவதை போன்ற கல்பில் நிறைந்த கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவதை போல ஒவ்வொரு நாளும் இல்லை ஒவ்வொரு நிமிட நேரங்களிலும் ஸலவாத்து சொல்லுகிற நேரங்களிலெல்லாம் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரௌலா மதீனாவை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். இல்லை நம்முடைய ரூஹை அனுப்பி கொண்டே இருக்கிறோம். கௌசுல் ஆலமும் சொன்னார்கள். எப்பொழுது சொன்னார்கள்? கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரவுலாவில் போய் நின்று கொண்டு சொன்னார்கள், நாயகமே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ரூஹை உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொண்டிருந்தோம், இப்பொழுது ஜஸதோடு வந்து நிற்கிறோம். ரூஹை அனுப்புகிற பாக்கியத்தையும் ஜஸதை அனுப்புகிற பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நாதாக்களுடைய பரக்கத்தால் மதீனாவை நோக்கி ரூஹை அனுப்புவது எப்படி? ஸலவாத் ஓதுகிறோமே, ஸல்லல்லாஹு அலா முஹம்மது என்று ஸலவாத்தை ஓதுகிறோம். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் குது பியதி என்று ஸலவாத்தை ஓதுகிறோமே, ஓதுகிற பொழுது வெறும் வார்த்தையில் நின்று விடாமல் நம்முடைய மனதை, நம்முடைய உள்ளத்தை மதீனாவை நோக்கி ஒரு கணம் திருப்ப வேண்டும், ரவுலாவை நோக்கி ஒரு கணம் திருப்ப வேண்டும். ரவுலாவிற்கு முன்னால் நிற்பதை போன்று நாம் நம்மை கற்பனை செய்து கொள்ள வேண்டும். அப்படி செய்கிற பொழுது, நாம் ஸலவாத்து சொல்லுகிற பொழுது ரூஹை கண்மணி நாயகத்தின் பக்கம் ஃபிதாவாக ஆக்குகிறோம், ஃபிதாவாக ஆக்குகிறோம், அர்ப்பணம் செய்பவர்களாக ஆக்குகிறோம். அல்லாஹ் நம்மை அது போன்ற சூழ்நிலைகளுக்கு ஆக்கி லzzத்தை, பேரின்பத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நாம் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் தான் பிரயாணம் செல்ல வேண்டுமா? வேறு எங்கும் செல்லக்கூடாதா? அப்படியா? ஹதீஸில் வருகிறது, இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய முஸ்னத் என்ற கிரந்தத்தில் ஒரு ஹதீஸை இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லித் தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, ஹதீஸை விளங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பாரம்பரியமாக ஃபிக்ஹ்னுடைய சட்டங்களையும் ஹதீஸினுடைய விளக்கங்களையும் படித்து தேர்ந்து ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கிவிட்ட ஒரு பாரம்பரியம் மிக்க ஊர் இந்த ஊர். வலிமார்களுடைய காலடிகள் பட்டு நடந்த ஊர் இந்த ஊர், இந்த நகரம். சதகத்துல்லா அப்பா போன்ற நாதாக்களுடைய காலடிகள் பட்ட ஊர். 5 ரத்தினங்களை ஒரே குடும்பத்தில் உருவாக்கி வைத்த பாரம்பரியம் மிக்க ஊர். நம்முடைய ஷரஹுனுடைய இல்மை அல்லாஹ் விசாலப்படுத்தி தந்தருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதாக இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், 3 மஸ்ஜிதுக்குத்தான் பிரயாணம் போனும். எதற்காக வேண்டி? தொழுகையில் அதிகம் நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் 3 மஸ்ஜிதுகளுக்கு மட்டும்தான் பிரயாணம் செல்ல வேண்டும். லா யன்பஇல் முஸல்லி அன் தசுத்தர் ரிஹாலஹு இலா மஸ்ஜிதின் துப்தகா ஃபீஹி ஸலாத்து கைர மஸ்ஜிதில் ஹராம் வல் மஸ்ஜிதில் அக்ஸா வ மஸ்ஜிதி ஹாதா. தொழுகையில நம்ம பெரிய பள்ளியில தொழுதாலும் ஒரே நன்மைதான், புதுப்பள்ளியில தொழுதாலும் ஒரே நன்மைதான், வேறு எந்த பள்ளியில் தொழுதாலும் ஒரே நன்மைதான். இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பள்ளியில் தொழுதால் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்றோ, அல்லது சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதில் தொழுதால் தான் அதிகப்படியான நன்மை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு வேறு எங்கும் வராதீர்கள். மஸ்ஜிதுல் ஹரம் கஅபத்துல்லா, மதீனாவினுடைய பள்ளிவாசல் மஸ்ஜிதுன் நபவி, மஸ்ஜிதுல் அக்ஸா என்ற பைத்துல் முகத்தஸ், இந்த 3 பள்ளிகளிலும் தான் ஒரு ரக்காத்து தொழுதால் 1,50,000 10,000 என்ற நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருமே தவிர வேறு எந்த பள்ளிகளிலும் அப்படி நன்மையை பெற்றுத் தராது. எனவே நன்மையை எதிர்பார்த்து மற்ற பள்ளிகளுக்கு நீங்கள் வராதீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொன்ன ஹதீஸை எடுத்து வைத்து உங்களுடைய ரவுலாவுக்கே நாங்க வரமாட்டோம், வர வேண்டாம், அல்லாஹ் பாதுகாப்பானாக, வர வேண்டாம் என்று நினைப்பவர்களை அல்லாஹ் வர வைக்க மாட்டான். வந்தாலும் மஸ்ஜிது நபவியில் நன்மையை எதிர்பார்த்து தொழுதுவிட்டு சென்று விடுவார்களே தவிர நன்மையை காட்டித் தந்த கண்மணி நாயகத்தை பார்க்க ஆசை வராது. யாரை பார்க்க வேண்டும் என்று யாருடைய ஆசை வருகிறதோ அவர்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகிறது. மகனை பார்க்க வேண்டும் என்று தந்தைக்கு ஆசை வருகிறது, மனைவியை பார்க்க வேண்டும் என்று கணவனுக்கு ஆசை வருகிறது. அந்த ஆசையின் அடிப்படையில் ஊரை நோக்கி ஓடி வருகிறான், தந்தையை நோக்கி ஓடி வருகிறான் மகன். ஹபீபை நோக்கி, ஆஷிகை நோக்கி உஷாக்குகள் ஓடி வருகிறார்கள், மதீனாவை நோக்கி வருகிறார்கள். அதை உலகமே நின்று தடுத்தாலும் தடுக்க முடியாது என்பதைத்தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு இதை சொல்லித் தருகிறது. அருமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸினுடைய பொருளை விளங்காமல், ஹதீஸினுடைய தத்துவத்தை விளங்காமல் நாம் நமக்கு வந்த காரியங்களை நாம் வைக்கக்கூடாது என்பதைத்தான் நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இமாம் இப்னு ஹஜருல் ஹைத்தமி, நம்முடைய ஷாஃபி மதுஹபனுடைய தூணாக இருக்கக்கூடிய இப்னு ஹஜருல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், கபருன் நபி, கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான அந்த ரவுலாவை ஜியாரத் செய்வதற்காக வேண்டி நாம் வருகிறோமே, அந்த ஜியாரத் என்பது கண்ணியம் மிகுந்த ஜியாரத்தாக இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் உன்னதமான மகத்துவத்தை பெற்றுத் தருகிறது என்பதை அவர்கள் மட்டும் சொல்லவில்லை, நாதாக்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள், நல்லடியார்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கம் ஏன் ஜியாரத் செய்ய வேண்டும்? வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூல். அநியாயம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், குற்றங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த குற்றங்களுக்கு பரிகாரம் கிடைக்க வேண்டுமா? அதற்கு ஒரே பரிகாரம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலவ் அன்னஹும் யல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். நாயகமே, உங்களை நோக்கி ஓடி வருவார்கள் யார்? அநியாயம் செய்து விட்டவர்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள், நீங்களும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை தேட வேண்டும், அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்து தருவான் என்ற குர்ஆன் ஆயத்து நமக்கு இருக்கிறது. கண்மணி நாயகம் நமக்கு மன்னிக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் நாம் மதீனாவை நோக்கி செல்ல வேண்டும். இரண்டாவது, நாம் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். மூன்றாவது, நாம் இஸ்திக்ஃபார் செய்வது போதாது, நமக்காக வேண்டி நம்முடைய நாதா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இந்த மூன்று தன்மைகளும் ஜியாரத்தின் அடிப்படையில் கிடைக்கிறது. எனவே தான் ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ஹத்தஸ் ஸாலிஹூன ரிஹாலஹும், நல்லடியார்களுடைய பிரயாணமெல்லாம் மதீனாவை நோக்கி அமைந்திருக்கிறது என்று சொல்லி காட்டுவார்கள். அருமையான சகோதரர்களே, குர்ஆன் இப்படி சொல்லி காட்டுகிறது என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் இதைத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. மர்வான் என்ற மன்னர், மர்வான் என்ற ஹலீஃபா மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வருகிற பொழுது ஒரு மனிதரை பார்க்கிறார். அந்த மனிதர் முஸ்னத் அஹ்மதிலே இமாம் அஹ்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். ஒரு மனிதர் கண்மணி நாயகத்தினுடைய கபருக்கு மேலால் கபரிலே தன்னுடைய முகத்தை வைத்து உருட்டுகிறார், தன்னுடைய முகத்தை வைத்து தேய்த்துக் கொண்டிருக்கிறார். சவுதி அரசாங்கம் தடுத்தாலும் அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. மானசீகமான முறையிலேயோ ஹகீகத்தினுடைய முறையிலேயோ அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவானாக. மர்வான் பார்க்கிறார், ரவுலாவுக்கு முன்னால் நிற்பதற்கு கூட அந்த அரசாங்கம் இன்று அனுமதி தரவில்லை என்றால், ரவுலாவில கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான கபரு ஷரீஃப்ல ஒருவர் முகத்தை வைத்து தேய்த்து வரக்கத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது மர்வான் கேட்கிறார், அத்ததிரி மா தஸ்னஉ, நீ என்ன செய்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா என்று அந்த நபரை பார்த்து கேட்கிறார்.
ஃபஅக்பல அலைஹி, முகத்தை தேய்த்துக் கொண்டிருந்தவர் இப்பொழுது முகத்தை மேலே உயர்த்துகிறார். அப்பொழுது பார்க்கிறார், யார் என்று பார்க்கிறார்கள், அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். சஹாபி, எந்த சஹாபி? அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தங்குகிறார்களே, அந்த வீட்டில் தங்கியிருந்த அந்த வீட்டின் சொந்தக்காரர் இப்பொழுது முகத்தை உயர்த்திவிட்டு, அத்தத்ரீ மா தஸ்னஉ, நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு தெரிகிறதா என்று கேட்கிற பொழுது மர்வானை பார்த்து சொல்கிறார்கள், அபூ அய்யூபுல் அன்சாரி, நாம், எனக்கு தெரியும். ஜிது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் யாரிடத்தில் வந்திருக்கிறேன் தெரிகிறதா? ஜிது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூலிடத்தில் நான் வந்திருக்கிறேன். வலம் ஆத்தில் ஹஜர, இன்றைக்கு சொல்லுவார்களே கபர, நாம கபருக்கு பக்கத்தில் போய் பரக்கத்தை எடுக்கிறோம், அல்லாஹ் தந்த பரக்கத். கபரை தொட்டு முத்தமிடுகிறோம், கல்லை அல்ல, எல்லாம் கல் அல்ல. கல்லுனா மாணிக்கத்தை இவர்கள் விட வேண்டியதுதானே, அதுவும் கல்லுதானே. அதில் மதிப்பு உள்ளே அடங்கி இருப்பதற்காக வைத்து மாணிக்கத்தை மதிக்கிறார்கள். அதைத்தான் அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்களாம், வலம் ஆத்தில் ஹஜர, நான் கல்லிடத்தில் வரவில்லை. நான் யாரிடத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? ஜிது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அபூ அய்யூபுல் அன்சாரி சும்மா சொல்லவில்லை, வெறுமனை சொல்லவில்லை. சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ஈருலக வேந்தர் ஹபீபுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லி தந்தார்கள், லா தபுகு அலல்லதீன இதா வலியஹு அஹ்லஹு, தகுதியானவர்கள் ஒருவனுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அழாதீர்கள். மகனுக்கு தந்தை பொறுப்பேற்றுக் கொண்டால், மாணவனுக்கு ஆசிரியர் பொறுப்பேற்றுக் கொண்டால் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். யார் சொல்லுகிறார்? கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், வலாக்கின் அபுகு அலைஹி இதா வலியஹு கைரு அஹ்லிஹி, தகுதியில்லாதவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால் அழுது கொள்ளுங்கள் என்று என் கண்மணி நாயகம் எனக்கு சொன்னார்கள். நான் யாரிடத்தில் வந்திருக்கிறேன் தெரியுமா? எனக்கு பொறுப்பேற்பதற்கு தகுதியான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருக்கிறோம். அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களுக்கு கிடைத்த பாக்கியத்தை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும், எங்களுடைய சந்தானங்களுக்கு கிடைக்க வேண்டும், எங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டும், எங்களுடைய ஊர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். இல்லை இல்லை, சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அகீதாவில் இருந்து ஆஷிகை ரசூல்களாக இருக்கிறார்களே, அவர்கள் அத்துணை பேருக்கும் கிடைக்க வேண்டும். மதீனா மாநகரை நோக்கி வர வேண்டும், கண்மணி நாயகத்துக்கு முன்னால் நின்று சலாம் சொல்ல வேண்டும், அந்த சலாத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும். போதாது அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் எந்த பாக்கியத்தை கொடுத்தானோ அதே பாக்கியத்தை நமக்கும் அல்லாஹ் தர வேண்டும். அந்த கபரிலே நம்முடைய பாவம் நிறைந்த நெற்றிகள், பாவம் நிறைந்த கைகள் அதற்கு முன்னால் கிடந்து உருள வேண்டும், புரள வேண்டும். அங்கேயே அல்லாஹ் நாடினால் நம்முடைய ரூஹை அல்லாஹ் வாங்கி, ஃபிதாவுக யா ஹபீபல்லாஹ், ஃபிதாவுக யா ரசூலல்லாஹ், அபீ வ உம்மி அன்த யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கே அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனாவை நோக்கி சென்றவர்கள் சாதாரணமாகவா வந்தார்கள்? உணவை கேட்டவர்கள் உணவை பெற்றுக் கொண்டார்கள், விலாயத்தை கேட்டவர்கள் விலாயத்தை பெற்றுக் கொண்டார்கள், இல்மை கேட்டவர்கள் இல்மை பெற்றுக் கொண்டார்கள், விருந்தை கேட்டவர்களுக்கு விருந்து வரையிலும் கொடுத்தார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களிடத்திலெல்லாம் நான் சொல்லுவேன், வெறுமனே மதீனாவுக்கு போய்விட்டு திரும்பி வந்து விடாதீர்கள், எதையாவது கேட்டு அடம்பிடித்து வாங்கி வாருங்கள். அல்லாஹ் தௌஃபீகாக்கி தந்தருள் புரிவானாக. ஆசை வைப்பவர்களுடைய ஆசையை கண்மணி நாயகம் வீணாக்கவே மாட்டார்கள். தாயை விட பாசம் நிறைந்தவர்கள் அல்லவா,
தாயிடத்தில் இருக்கும் ஒரு தின்பண்டத்தை பாசத்தோடு கேட்கும் மகனை பார்த்து மறுக்கும் தாயை உலகத்தில் யாரும் பார்க்க மாட்டோம். அந்த தாயை விட ஆயிரம் ஆயிரம் பாசம் நிறைந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபூ அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஒரு ஹதீஸ் நமக்கு போதும். மதீனாவை நோக்கி போவதற்கு ஒரு ஹதீஸ் அல்ல, 1000 ஹதீஸ்கள் இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காலகட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்ட நேரத்தில் அந்த பஞ்சத்தை தீர்ப்பதற்காக வேண்டி இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய சுனன் என்ற கிதாபில் பதிவு செய்து தருகிறார்கள். கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. கண்மணி நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பின்னால் அந்த பஞ்சத்திற்கு பரிகாரம் தேடுகிற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன வார்த்தை, கண்மணி நாயகத்தினுடைய கபருக்கும் வானத்துக்கும் இடையில் கபருடைய மேற்கூரை தடையாக இருக்கிறது, அதிலே ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டையை கொண்டு வானத்துக்கும் கண்மணி நாயகத்தினுடைய கபருக்கும் இடையில் இடைவெளி இல்லாமல் ஆக்குங்கள், மழை உங்களுக்கு ஏற்படும் என்றார்கள். மழை கிடைத்தது என்பதை இமாம் தாரிமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுனனில் பதிவு செய்ததை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதே போன்று இமாம் இப்னு அபீ ஷைபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தன்னுடைய முஸன்னஃபில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்தில் மழை இல்லாமல் மக்கள் வேதனைப்பட்ட நேரத்தில் ஒருவர் வந்து கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான ரௌலாவில் வந்து நின்று கொண்டு, யா ரசூலல்லாஹ் இஸ்தஸ்கிலி உம்மதிக ஃபஇன்னஹும் கத் ஹலகு, நாயகமே யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உம்மத்துகள் மழை இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அழிந்து கொண்டிருக்கிறார்கள், மழையை தாருங்கள், மழையை பெய்ய அல்லாஹ்விடத்திலே வேண்டுதல் வையுங்கள் என்று கேட்ட நேரத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையை நான் தருவேன் என்ற நல்வாக்கை கொடுத்ததை நாம் பல தடவை கேள்விப்பட்டிருப்போம். அதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொருவருடைய கனவிலே சொல்லி, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே போய் சொல்லுங்கள், மழை பெய்யும், மழை உங்களுக்கு உருவாகும் என்று சொல்லுகிற நேரத்தில் ஷரஹிலே மாற்றம் ஏதாவது வருவதாக இருந்தால் தலையை வெட்டி விடுவேன் என்று சொன்ன உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது, இந்த பாதையை நான் தேர்ந்தெடுக்காமல் விட்டுவிட்டேனே என்று சொல்லி காட்டினார்களே. மழை வேண்டுமா, மதீனாவை நோக்கி ஓடுங்கள். பிரச்சனைகள் தீர வேண்டுமா, மதீனாவை நோக்கி ஓடுங்கள். சிலர் கேட்கலாம், அல்லாஹ்வை நோக்கி ஓட வேண்டாமா? தத்துவத்தை போன்று கேட்பார்கள், அல்லாஹ்வை நோக்கி ஓட வேண்டாமா? கஷ்டம் வருகிற பொழுது பள்ளியை நோக்கி ஓடுங்கள் என்று இவர்கள் சொல்லுவார்கள். புயல் வருகிற பொழுது பள்ளியை நோக்கி ஓடுங்கள். எதற்காக வேண்டி? அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்காக வேண்டி. ஏன் வீட்டில் இருந்து கேட்டா முடியாதா? பள்ளியை நோக்கி ஓடுங்கள். மழையே இல்லாமல் ஆனால் அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எங்கே ஓடுங்கள்? பாலைவனத்தை நோக்கி ஓடுங்கள். ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஓடுங்கள் என்பார்கள். ஏன் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஆடு மாடுகள், சிறு குழந்தைகள், பெண்கள் அத்தனை பேரும் வேண்டுமா? அல்லாஹ் ஒவ்வொன்றிலும் ஒரு காரண காரியத்தை வைத்திருக்கிறான். மஸ்ஜிதில் வந்துதான் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் என்றால், ரௌலாவில் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அதனுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். மதீனாவில் வந்து அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கென்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது. மஸ்ஜிதில் அல்லாஹ்வுடைய வீடு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் தங்கி இருக்கக்கூடிய ரௌலாவை அல்லாஹ் மகத்துவம் பொருந்தியதாக, உண்மை பொருந்தியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். இதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஃபமன் அராத அன் யஸூரல் குபூர ஃபல்யஸுர் வலா தகூலு ஹஜ்ரா. யாராவது கபர்களை ஜியாரத் செய்ய நாடினால் உடனடியாக கபரை ஜியாரத் செய்து கொள்ளட்டும், அதை ஒரு வெறுப்பாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இதை நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, எல்லாவற்றுக்கும் பிரயாணம் செய்யலாம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனிதமான ரௌலாவிற்கு ஜியாரத்தே செல்லக்கூடாது என்றிருந்தால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யாராவது என்னுடைய கபரை ஜியாரத் செய்தால் அவனுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகிவிட்டது என்று சொல்லி காட்டுகிறார்கள். இப்போ ஒரு புதிய கூட்டம் வந்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கண்மணி நாயகம் சொன்னார்களாம்,
அஷ்ஷஃபாஅத்து ஷஃபாஅத்து, என்னுடைய ஷஃபாஅத் யாருக்குரியது என்றால் லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தில் நின்றும் யாரெல்லாம் பெரும்பாவம் செய்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்னுடைய ஷஃபாஅத் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாம் ஷஃபாஅத்தை தேடினோம் என்றால், அவர்கள் சொல்லுகிறார்கள் ஷஃபாஅத்தை கேட்டோம் என்றால் யா அல்லாஹ் என்ன பெரும்பாவியாக ஆக்குன்னு கேட்டத மாதிரி இருக்கும். அறிவு எங்கே வேலை செய்கிறது? கண்மணி நாயகம் சொன்னார்கள் மன் ஸார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பல்வேறு இடங்களில் இந்த ஹதீஸை நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அதே போன்று காமிலும் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது, பல்வேறு ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாகி இருக்கிறது. என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்தார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத் வாஜிப். என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்தார்களோ அவங்களுக்கு ஷஃபாஅத் வாஜிப் என்றால் அவர்கள் பெரும்பாவம் செய்யக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் என்றா பொருள். ஷஃபாஅத்தை கேட்டால் பெரும்பாவத்தை தா என்று பொருள் வந்துவிடும் என்று சிலர்கள் குதர்க்கவாதம் செய்கிறார்களே. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அவர்களுடைய ஈமானை அல்லாஹ் வலுப்பமாக்குவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என் கபரை யார் ஜியாரத் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஷஃபாஅத்தை நான் கொடுப்பேன். ஷஃபாஅத் என்பது 3-4 தரங்கள் இருக்கிறது. ஒரு தரம் பெரும்பாவிகளுக்குரிய தரம். பெரும்பாவிகளுக்கு கண்மணி நாயகம் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். இன்னொரு தரம் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக, கேள்வி கணக்கில்லாமல் சுவனத்தை நோக்கி சென்று விடுவது. அல்லாஹ்விடத்தில் கேள்வியும் இல்லை, கணக்கும் இல்லை, எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நேரடியாக சுவனம் செல்வது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் மூலம் அந்த ஷஃபாஅத்தை தான் நாம் கேட்கிறோம். அடுத்து ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் யார்? சுவனம் சென்று விடுவார்கள், ஆனால் சுவனத்தில் உயர் அந்தஸ்தில் இருக்க மாட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாது, தாழ்ந்த தட்டிலே இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க சுவனத்தில் அந்தஸ்து உயர வேண்டுமா? கண்மணி நாயகத்தினுடைய ஷஃபாஅத். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்கி வைப்பானாக. இன்னொரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் சுவனத்திற்கே தகுதி பெறாதவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் பெரும்பாவிகள். அவர்களை கண்மணி நாயகம் சுவனத்தை நோக்கி கொண்டு வருவார்கள். கண்மணி நாயகம் மீண்டும் சொல்லுகிறார்கள் மன் ஸாரனி ஃபீ மமாத்தி கான கமன் ஸாரனி ஃபீ ஹயாத்தி. யாராவது என்னை என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் ஜியாரத் செய்கிறானோ அவன் என்னுடைய ஹயாத்தில் என்னை ஜியாரத் செய்தவனை போன்றே ஆகிவிடுகிறான். இதிலும் குதர்க்கவாதம், இதிலும் குதர்க்கவாதம். கண்மணி நாயகத்தை ஹயாத்தில் பார்த்தால் அவன் சஹாபியாக மாறிவிடுவானே, இவர் சஹாபியா, இவருக்கு இந்த பெயரை கொடுக்கலாமா என்று குதர்க்கவாதம் கேட்கிறார்கள். அதுவல்ல பொருள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்கிற பொழுது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் என்ன அந்தஸ்துகளை, மரியாதைகளை, சிறப்புகளை கொடுக்கிறானோ அந்த சிறப்புகளை நமக்கு தருகிறான். சஹாபி என்ற பெயர் உயிரோடு பார்க்கிற பொழுதுதான். இந்த விஷயம் கூட விளங்காமல் இருந்தால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்மணி நாயகம் சொல்கிறார்கள் ஒமன் சாரணி, யாராவது என்னை ஜியாரத் செய்து என்னுடைய கபருக்கு பக்கத்தில் வருகிறான் என்றால் குந்து லஹு ஷஹீதன் யௌமல் கியாமா, கியாமத் நாளில் அவனுக்கு நான் சாட்சியாளனாக மாறுகிறேன், அவனுக்கு நான் உதவியாளனாக மாறுகிறேன். மன் ஹஜ்ஜ ஃபஸார கப்ரி பஅத வஃபாத்தி, என் ஹஜ் செய்து என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்கிறார்களோ, ஹஜ்ஜை முடித்து விட்டு என்னுடைய கபரை யார் ஜியாரத் செய்கிறார்களோ அவர்கள் என்னை உயிரோடு சந்தித்ததை போன்று என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீசுகளை வைத்து நாம் ஆசைப்படுகிறோம். சாலிஹீன்கள் ஆசைப்படுவார்கள். நம்முடைய பிரயாணங்கள் தூத்துக்குடியோடு நிறைவு பெற்றுவிட வேண்டாம், நம்முடைய பிரயாணங்கள் சென்னையோடு நிறைவு பெற்றுவிட வேண்டாம்,
நம்முடைய பிரயாணங்கள் மதீனா வரையிலும் சென்றடைய வேண்டும். மதீனாவிலே கண்மணி நாயகத்தை பார்க்க வேண்டும், அவர்களை சியாரத் செய்ய வேண்டும், அவர்களுடைய கபருக்கு முன்னால் நிற்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிய வேண்டும். அருமையான சகோதரர்களே, அடுத்து இன்றைய தினத்திலே ஓதப்பட்ட அந்த வித்ரியாவினுடைய விளக்கத்தில் நமக்கு சொல்வார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்து என்ன, அவர்களுடைய மரியாதை என்ன. உலகத்தில் பிரதமரை சந்திக்க ஆசைப்படுகிறார்கள், முதல்வரை சந்திக்க ஆசைப்படுகிறார்கள், வக்ஃபு போர்டினுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சருகி விழுந்தவர்கள் எத்தனையோ பேர்கள். இதுபோன்று உலகத்தினுடைய மரியாதைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த ஆசையிலே விழுந்தவர்கள் மதீனாவை நோக்கி இவர்களுக்கு போகக்கூடாது, முதல்வருடைய வீடுகளை நோக்கி ஓடி போக வேண்டும், பிரதமருடைய வீட்டை நோக்கி ஓடி போகலாம், அங்கிருந்து பலன் கிடைப்பதற்காக வேண்டி. ஏனென்றால் இவர்களெல்லாம் பிரதமரை விளங்கினார்கள், முதல்வர்களை விளங்கினார்கள், வக்ஃபு போர்டினுடைய அந்தஸ்தை விளங்கினார்கள். நாம் விளங்குகிறோம், பிரதமரை நாம் விளங்காவிட்டால் பரவாயில்லை, முதல்வரை விளங்காவிட்டால் பரவாயில்லை, வக்ஃபு போர்டினுடைய அந்தஸ்து நமக்கு விளங்காமல் இருந்தால் பரவாயில்லை. நாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு விளங்க வைப்பானாக. இவர்களெல்லாம் சென்னையை நோக்கி டெல்லியை நோக்கி ஓடுகிறார்கள் என்றால் ஆஷிகை ரசூலாகிய சாலிஹீன்கள் நாம் ஓடுகிறோம். எங்கே நோக்கி ஓடுகிறோம்? மதீனாவை நோக்கி ஓடுகிறோம். மதீனாவின் மாமன்னர் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்துவத்தை விளங்கியதன் காரணத்தினால், கண்மணி நாயகத்தினுடைய மகத்துவத்தை அப்பா அவர்கள் நமக்கு விளக்கித் தருகிறார்கள். கமுல் தலதைனா நுஹபத்தன் வஸகானத்தன், நாயகமே, கண்மணி நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நீங்கள் சிறப்பில் பரிபூரணத்தின் பரிபூரணத்தை அடைந்து விட்டீர்கள். ஆட்சியை பிடித்தவர்களை பார்த்து சொல்வார்கள், நீங்கள் முதல்வராக மாறிவிட்டீர்கள். அப்பா அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? கமுல் தலதைனா நுஹபத்தன் வஸகானத்தன், கண்மணி நாயகமே, புத்தி கூர்மையில் நீங்கள் பரிபூர்ணத்தின் பரிபூர்ணத்தை அடைந்து விட்டீர்கள். அதே போன்று சிறப்பில் உயர் அந்தஸ்தை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். சமௌதையிலா ஹவுஸில் மஸாயா ரகானத்தன், நாயகமே, கண்மணி நாயகமே, நீங்கள் நெருங்கி விட்டீர்கள், அடையாளமிட்டு விட்டீர்கள். சிறப்பையும் உயர் அந்தஸ்தையும் அடையாளமிட்டு விட்டீர்கள். தமக்கந்தமின்னா தாஅத்தன் வஸ்திகானத்தன், நாயகமே, நீங்கள் எந்த அந்தஸ்தை பெற்று விட்டீர்கள் என்றால், நீங்கள் நெருங்கி விட்டீர்கள் நம்மில் நின்றும். தாஅத்தன், அல்லாஹ்வுக்கு வழிபடுவதால் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்தை பெற்று விட்டீர்கள். அது மட்டுமல்ல, வஸ்திகானத்தன், பணிவின் உயர் அந்தஸ்தை நீங்கள் பெற்று விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு, தஆலைத கத்ரனா கத்ரன் இந்தனா வமகானத்தன், நாயகமே, நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள், அந்தஸ்தாலும் சிறப்பாலும் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். எனவே கண்மணி நாயகமே, நீங்களே சொல்லி இருக்கிறீர்கள் உங்களுடைய அந்தஸ்தை புகழை உயர்த்தி பாட வேண்டும் என்று. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், உலகத்தில் யாரை விளங்குகிறோமோ விளங்காமல் போகிறோமோ, எந்த கல்வி நமக்கு கிடைக்கிறதோ கிடைக்காமல் போகிறதோ, அல்லாஹ்வை விளங்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. மாரிஃபத்துல்லா என்ற ஞானத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமான முறையில் விளங்க முடியவில்லை என்றாலும் ஓரளவாவது விளங்கும் பாக்கியத்தை இந்த வித்ரியாவின் காவியத்தின் மூலம் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வரஃபஅனா லக திக்ரக், நாயகமே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம். உங்களுடைய புகழை நாம் உயர்த்தினோம். எப்படி உயர்த்துகிறோம்? அல்லாஹ்வே சொல்லுவதாக கண்மணி நாயகம் சொல்லுகிறார்கள், லா அதுகுரு இல்லா தக்கர்த மஇ, நாயகமே, என்ன எங்கெல்லாம் சொல்லுகிறேனோ அங்கெல்லாம் உங்களையும் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய பெயர் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறது. அற்பமான விஷயங்களை விளங்குபவர்களுக்கு கூட
அல்லாஹ்வுடைய ரசூலை விளங்குவதற்குரிய ஆசை வரவில்லை என்றால் அதைவிட கைசேதம் வேறொன்றுமே இல்லை. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஹ்யாவிலே சொல்லி காட்டுவார்கள், ஒரு மனிதனுக்கு மெஞ்ஞானத்தின் பக்கம் ஆசை வரவில்லை என்றால் அதை மறுக்கிறான். தஸவுஃபா அப்படிலாம் கிடையாது, சூஃபீசமா அதெல்லாம் கிடையாது என்று ஒருவன் மறுக்கிறான் என்றால் அவனுக்கு வேறொன்றும் தண்டனை இல்லை. அந்த சூஃபீசத்தினுடைய ஆர்வம், அதனுடைய இன்பம் அவனுக்கு கிடைக்காமல் போகிறதே, அதுவே அவனுக்கு தண்டனை. நாம சொல்லுவோமே, உலகத்தில் சாதாரணமாக ஒரு பானம், அது விலை உயர்ந்த பானமாக இருக்கிறது, அதுவெல்லாம் பானமா என்று கேட்கிறானா, அவனை பார்த்து நாம் சொல்லுவோம், அந்த பானத்தின் ருசியை கூட விளங்க முடியவில்லை, சுவைக்க முடியவில்லையே, அதுவே உனக்கு தண்டனை. அதே போன்றுதான் கண்மணி நாயகத்தினுடைய மதுகை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய கீர்த்தியை மட்டிட வேண்டும் என்று மறுக்கிறார்களே, அந்த புகழினுடைய அந்தஸ்தி அவர்களுக்கு விளங்காமல் ஆகிவிடுகிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், என்னுடைய பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கும் உங்களையும் நான் சொல்லுவேன். அத்தீஉல்லாஹ் என்று சொன்னால் அத்தீஉர் ரசூல என்று அல்லாஹ் சொல்வேன். யுஸில்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வான் என்று சொல்லுகிற நேரத்தில் யுஸிர் ரசூல என்று அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ்வுடைய பெயர் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை அல்லாஹ் உச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். எங்கு குத்துபாக்களில் ஓதப்படுகிறது, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், பாங்கில் ஓதப்படுகிறது, அல்லாஹ்வுடைய பெயர் ஓதப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதே போன்று அத்தஹியாத்தில் நாம் ஓதுகிறேன் என்றால் அத்தஹியாத்தில் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயர் உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பெயரை அல்லாஹ் உச்சரிக்கிறான். அருமையான சகோதரர்களே, அப்படி உச்சரித்தால் போதுமா? போதாது. ஃபஹத்திஸ் பினிஅமதி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அல்லாஹ்வுடைய கருணையை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டே இருங்கள். கானல் முஸ்லிமூன யரவுன அன் மன் ஷக்கரன் நிஅமத அன் யுஹத்திஸ பிஹா, அல்லாஹ் தந்த நிஅமத் அல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நிஅமத்தை காலம் முழுவதும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், காலமெல்லாம் நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் என்பதை அப்பா அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உலகத்தில் எதற்கெல்லாமோ நன்றி செலுத்துகிற மனிதன், எவைகளுக்கெல்லாமோ நன்றி செலுத்துகிற மனிதன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய புகழை பற்றி சொல்லாமல் இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான சகோதரர்களே, அப்பா அவர்கள் அடுத்து சொல்லி காட்டுவார்கள், ஃபஅம்மல் பகாஉ ஃபஅம்ம பகாஉல் அர்தி நூரு முஹம்மதி ஃபஅஷ்ஹர லில் இஸ்லாமி குல்லு முஹம்மதி லியாஅன் ரஅய்னா லா தரா ஐனு அர்மதி. அருமையான சகோதரர்களே, கண்மணி நாயகத்தை எப்படி விளங்க வேண்டும், எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளுகிற நிலை என்ன என்பதை பற்றி சொல்லுகிற நேரத்தில் சொல்லுவார்கள், உலகத்தில் எந்தெந்த பகுதிகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நூரே முஹம்மதியா நிறைந்திருக்கிறது. அது எப்படி நிறைந்திருக்கும்? நூரே முஹம்மதியா எல்லா இடத்திலும் இருக்கிறதா? தூணை பார்க்கிற பொழுது நூரே முஹம்மதியா, மண்ணை பார்க்கிற பொழுது நூரே முஹம்மதியா, கண்மணி நாயகத்தினுடைய நூர் இல்லை. எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது அல்லாஹ்வை அல்லவா நினைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் சேர்த்து நினைச்சா ஷிர்க் வந்து விடுமே என்றால் அது ஷிர்க் அல்ல, அது ஒரு விதமான கிறுக்கு. அருமையான சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த தூணை படைத்தவன் அல்லாஹ் என்றால், இந்த தூணை படைத்தவன் அல்லாஹ் என்றால், இந்த தூணை கொண்டு அல்லாஹ் முகடுகளை விட்டும் மேலே இருக்கிற வெயில் மலைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய இந்த மேல் கூரை நம் தலை மீது இழுந்து விடாமல் இந்த தூணை கொண்டு பாதுகாக்கிறான். இந்த தூண் பாதுகாப்பு தூணாக மாற வேண்டும் என்றால் ரஹ்மத்தாக இது இருக்க வேண்டும். எத்தனையோ இடங்களில் பார்க்கிறோம், தூண்கள் சரிந்து விழுந்து அந்த பகுதி மக்கள் எல்லாம் வஃபாத்தானதாக பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. அல்லாஹ்வுடைய ரசூலை அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்?
வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஆலமீன்கள் அத்தனைக்கும் ரஹ்மத்தாக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லுகிற பொழுது, இந்த தூணாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தூணும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ரஹ்மத்தாகத்தான் இருக்கிறது என்று நாம் விளங்குகிறோம். உலகத்தினுடைய அத்தனை பகுதிகளும் நமக்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாகத்தான் அந்த ரஹமத்தை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறான். இந்த தூண் என்பதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் நின்றும் இருக்கிறது என்றால் கண்மணி நாயகத்தை கொண்டுதான் அதை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறான். வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், இந்த தூணும் அல்லாஹ் அல்லாத பொருள் தான். அல்லாஹ் அல்லாத பொருளாக இருந்தால் அது நமக்கு ரஹ்மத்தாக மாற வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் அது ரஹ்மத்தாக மாறுகிறது. ஃபஅஸ்ஹரல் இஸ்லாமி, இஸ்லாத்திற்கு கண்மணி நாயகத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தினான். குல்ல முஹம்மதின், எல்லா விதமான தடைகளுக்கும் எல்லா விதமான நுக்சான்களுக்கும் ஒரு திரையாக அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். நமக்கு ஒரு குறை வருகிறது, அந்த குறை மக்கள் மத்தியில் வெளிப்பட்டு விடக்கூடாது என்று நாம் நினைக்கிறோம். அப்படி வெளிப்பட்டு விடக்கூடாது என்று நாம் நினைத்தோம் என்றால் அந்த குறை வெளிப்படாமல் இருப்பதற்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்தான் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். இப்படியெல்லாம் பார்க்க முடியுமா? உலகத்தினுடைய பொருளை பார்க்கிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூலை நினைக்க முடியுமா? அபுல் ஹசன் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்களே, ஒரு நேரமேனும் என்னுடைய பாட்டனார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நினைக்கவில்லை என்றால், நான் பார்க்கவில்லை என்றால் என்னை ஒரு முஸ்லிமாக நான் எண்ணிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார்களே. அவர்கள் சொன்ன வார்த்தையை பற்றி அப்பா அவர்கள் சொல்கிறார்கள், லியா அன் ரஐனா, நாயகமே உங்களை நாங்கள் ஒரு பேரொளியாக பார்க்கிறோம். உங்களை நாங்கள் என்றால் கண்மணி நாயகத்தின் மீது புகழ்பாக்கள் பாடக்கூடிய நாங்கள் உங்களை ஒரு பேரொளியாக பார்க்கிறோம். அல்லாஹ் நம்மையும் பேரொளியாக பார்ப்பதற்குரிய தௌஃபீகை தந்தருள் புரிவானாக. அந்த பேரொளியை கொண்டுதான் கஷ்டங்களில் இருந்து ஈடேற்றம், ஏனென்றால் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அந்த பேரொளியை கொண்டுதான் இல்ம் என்ற ஒளி நமக்கு கிடைக்கிறது, ஏனென்றால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவர்களை கொண்டுதான் நோயிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கிறது, ஏனென்றால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். அவர்களை கொண்டுதான் குடும்ப பிரச்சனைகளுக்கு பரிகாரம் கிடைக்கிறது, ஏனென்றால் ரஹ்மத்துல் லில் ஆலமீன். ரப்புல் ஆலமீனை மறுக்காதவர்கள் எல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனை மறுப்பார்கள். ரப்புல் ஆலமீனுக்கும் ரஹ்மத்துல் லில் ஆலமீனுக்கும் இடையில் இடைவெளி தெரியாதவர்கள், அதை பற்றிய வித்தியாசம் புரியாதவர்கள் ரப்புல் ஆலமீனை ஏற்றுக்கொள்கிறார்கள், ரஹ்மத்துல் லில் ஆலமீனை மறுக்கிறார்கள். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நான் யார் தெரியுமா? அகிலங்களுக்கெல்லாம் ரப்பு, நான் அகிலங்களுக்கு ரப்பு. கண்மணி நாயகத்தை பற்றி சொல்லுகிற பொழுது அதே வார்த்தை ரஹ்மத்துல் லில் ஆலமீன், ஆலமீன்களுக்கு ரஹ்மத். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரஹ்மத், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் ரஹ்மத், உலகத்துக்கும் ரஹமத், ஆகிரத்துக்கும் ரஹமத், அனைத்துக்கும் ரஹமத். அந்த ரஹமத்தை ரஹமத்தாக நீங்கள் விளங்க வேண்டுமா? ரஐனா லியாஅன், அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நாங்கள் கண்மணி நாயகத்தை பார்த்தோம், பேரொளியாக பார்த்தோம் என்று சொல்லிவிட்டு நிறுத்தி இருக்கலாம். அடுத்து சொல்கிறார்கள், லா தரா ஐன அர்முதி, கண்ணோய் பிடித்தவனாக அவர்களை பார்க்காதே, கண்ணில் நோய் பிடித்தவனாக அவர்களை பார்க்காதே. உன் கண்ணில் நோய் இருந்தால் அவர்களை நீ ஷிர்க்கினுடைய கண்ணோட்டத்தோடு பார்ப்பாய். யா ரசூலல்லாஹ் என்று அழைத்தால் உனக்கு ஷிர்க் என்ற நோய் தொற்றிக் கொண்டு விடும். காரணம், உன் கண்ணில் நோய், உன் இதயத்தில் நோய். அப்பா சொல்லுகிறார்கள், நாயகமே உங்களை நாங்கள் பார்க்கிறோம், ரஐனா லியாஅன், உங்களை ஒரு பேரொளியாக நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு நிறுத்தாமல், லா தரா ஐனு அர்முதி, அர்முதனுடைய கண்ணை கண் அதை பார்க்கவில்லை. அர்முது என்றால் நோய் பிடித்த கண்ணாக அந்த கண்மணி நாயகத்தை பார்க்கவில்லை என்று சொல்லிவிட்டு அப்பா அவர்கள் நிறைவுபடுத்துகிறார்கள். ஹதீபுல் பக்தாத் வந்து பேசுகிறார்கள், தபத்தா ஃபகுல்னா அல் பத்ரு வல் வஜ்ஹு முஹம்மதி,
கண்மணி நாயகத்தை பேரொளியாக பார்ப்பவர்கள் எந்த இன்பத்தை பெறுவார்கள் தெரியுமா? நாயகத்தை சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையால் சொல்லிக்கொண்டு மட்டும் இருக்க மாட்டார்கள். மதீனாவிற்கு செல்லுவார்கள். கண்மணி நாயகத்தினுடைய முகத்தை பார்ப்பார்கள். கனவிலும் பார்ப்பார்கள், நனவிலும் பார்ப்பார்கள். பார்த்துவிட்டு சொல்லுவார்களாம், தபத்தா அல் பத்ர், 14ஆம் பக்கத்து நமக்கு ஒளிவாக வந்து வெளியானதா, இல்லை வஜிஹ முஹம்மதின் கண்மணி நாயகத்தினுடைய புனிதமான முகம்தான் நமக்கு காட்சி தந்ததா? அந்த ஷவுக்கை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். ஏதோ கற்பனையோ பயான் என்ற முறையில் பார்க்காதீர்கள். நமக்கு கண்மணி நாயகம் இப்பொழுது காட்சி தருகிறார்கள், அல்லது கனவில் பார்க்கிறோம். பார்க்கிற அந்த முகத்தை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற நேரத்திலெல்லாம் மனதிலே சிந்தனையை வைத்து பார்க்கிறோம் என்றால் அந்த பார்வை எப்படி இருக்கும்? 14ஆம் பக்கத்து நிலவுதான் வந்ததா, அல்ல கண்மணி நாயகத்தினுடைய முகமே வந்ததா? அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்வுடைய மகத்துவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தஜல்லாலனா பைனல் அகீகி வ மக்கா, மக்காவிற்கும் அகீக் என்ற பகுதிக்கும் மத்தியில் நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தந்தார்கள் என்ற செய்தியை ஹதீபுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி நிறைவுபடுத்துகிறார்கள் என்றால், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு போதுமானதாக இல்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனம் நிறைய, கல்பு நிறைய கனவில் பார்க்க வேண்டும். பார்த்து அந்த இதய ரசிப்பின் அடிப்படையில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற பாக்கியம் கிடைத்தால் அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கும்? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று காலமெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கண்மணி நாயகத்தை விளங்க வேண்டிய முறையில் விளங்கி மதீனா மாநகருக்கு சென்று ரூஹாலும் சென்று ஜஸதாலும் சென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற நேரத்தில் தபத்தா ஃபகுல்னா அல் பத்ரு பல் வஜ்ஹ அஹ்மதி, எங்களுக்கு 14ஆம் பக்கத்து நிலவு வெளிச்சமானது இல்லை, இல்லை, பூரணத்தின் சிகரம் 14ஆம் பக்கத்து நிலவு அது குறைந்து குறைந்து 13ஆக 12ஆக அமாவாசையாக மாறி இல்லாமலாகிவிடும். ஆனால் எங்களுடைய கனவில் காட்சி தந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை விட்டும் மறையவே மாட்டார்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லுகிற நேரத்திலெல்லாம் எங்கள் இதயத்தில் நிறைந்து நிற்பார்கள் என்று சொல்லி நமக்கு நிறைவுபடுத்துகிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் உன்னதமான முறையில் புரிந்து கொள்ளுகிறோம். அருமையானவர்களே, ஒரே ஒரு பைத்தை கூட சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். இன்றைய தினத்தில் ஓதப்பட்ட பைத்தில் சொல்லுவார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விளங்க வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும். ரஐனா லியாஅன், ஒளியாக பார்க்க வேண்டும். கண் கொண்டு, அதாவது நோய் பிடித்த கண் கொண்டு பார்க்கவில்லை, பார்க்க மாட்டோம், பார்க்கவும் கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த நாயகத்தை கொண்டு நாம் எப்படியெல்லாம் பலன் பெற முடியும் என்பதையும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அசைத்து பிஜஹிலி, இன்னைக்கு நமக்கு யாராவது தொழில் தந்தா அவருக்கு முதலாளியா இருக்கிறார், முதலாளிக்கு மாற்றம் செய்வதற்கு மனம் வரல. ஏன்? அவர் நமக்கு சம்பளம் தருகிறார், ஒவ்வொரு மாதத்திலும் சம்பளம் வருகிறது. அவருக்கு ஏதாவது மாற்றம் செய்தால் சம்பளத்தில் குறை வந்துவிடும். சில சமயங்களில் வேலையை விட்டே நீக்கி விடுவார். வாப்பாவிற்கு ஆசிரியருக்கு மாணவன் மாற்றம் செய்ய முற்படவில்லை. மாற்றம் செய்தால் அந்த மாற்றத்தை கவனத்தில் வைத்து என்னுடைய ஆசிரியர் என்னுடைய தேர்வில் என்னை தோற்கடித்து விடலாம், எனக்கு சரியான முறையில் கல்வி கற்றுத்தராமல் இருந்து விடலாம். இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்பா அவர்கள் வேறொரு கண்ணோட்டத்தில் நினைக்கிறார்கள். முதலாளிக்கு மாற்றம் செய்வதை நானும் நீங்களும் நினைக்கிறோம். அதிகாரிகளுக்கு மாற்றம் செய்தால் அதிகாரிகள் நம்மை பிடித்து விடுவார்கள், உலகத்தில் தண்டனை தந்து விடுவார்கள் என்று நாம் பயப்படுகிறோம். அப்பா அவர்களுடைய சிந்தனை அப்படி அல்ல. அசைத்து பிஜஹிலி முர்ஷிதி வ முனப்பிஹி, நான் மாற்றம் செய்து விட்டேன். யாருக்கு தெரியுமா? முர்ஷிதி, எனக்கு வழிகாட்டுவார்களே, மதீனத்து மாமன்னர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்து விட்டேன்.
இப்பொழுது நானும் நீங்களும் சிந்திக்கிறோம், நமக்கு இந்த சிந்தனை வந்ததா? தொழிலாளிக்கும் அதிகாரிகளுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலுள்ள வித்தியாசத்தை புரிந்து அதிகாரிக்கு மாற்றம் செய்து விட்டோமே, அரசாங்கத்திற்கு மாற்றம் செய்து விட்டோமே, ஆசிரியருக்கு மாற்றம் செய்து விட்டோமே, அதற்கெல்லாம் பரிகாரம் தேடுகிறோம். நமக்கு வழிகாட்டியாக இருந்த கண்மணி நாயகம் முர்ஷிதி, என்னுடைய முர்ஷித், மதீனத்து மாமன்னருக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். ஒமுனப்பிஹி, தவறுகளை விட்டும் எனக்கு திருத்தி தரக்கூடிய கண்மணி நாயகத்திற்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். எதுவரையிலும் மாற்றம் செய்தேன் தெரியுமா? இலா அன் கஸா கல்பி பிஇஸ்யானி ரப்பிஹி, என்னுடைய இதயமெல்லாம் அப்படியே இறுகி கல்லாக மாறி என்னுடைய ரப்புக்கு மாற்றம் செய்வது வரையிலும் நான் என்னுடைய முர்ஷித், என்னுடைய முனப்பி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்து விட்டேன். அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் பாவம் எதனால் வருகிறது என்பதற்கு அடிப்படையை சொல்லித் தருகிறார்கள். பாவம் வருகிறது என்றால் தௌபா மட்டுமல்ல, பாவம் எதனால் வருகிறது? கண்மணி நாயகத்தை நாம் மறக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நாம் மறக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு நாம் மாற்றம் செய்கிறோம். பாவம் செய்யாதே என்று நமக்கு சொல்லித் தந்தவர்கள் அல்லாஹ் அல்ல. குர்ஆனில் சொல்லித் தந்தாலும் அந்த குர்ஆனை கற்றுத்தந்தவர்கள் கண்மணி நாயகம். அந்த கண்மணி நாயகத்திற்கு மாற்றம் செய்தோம் என்றால், அவர்களுக்கு நாம் பாவம் செய்தோம் என்றால், அந்த பாவம் தான் அல்லாஹ்விற்கு செய்கிற பாவமாக மாறுகிறது என்பதை நமக்கு உணர்த்தி தருகிறார்கள். நாமும் விளங்க வேண்டும். பாவங்கள் வருகிறதா? என்னுடைய ரசூலை நான் மறந்து விட்டேன், என்னுடைய ரசூலுக்கு நான் மாற்றம் வைத்து விட்டேன். இப்ப என்ன செய்வது? என் கல்பு இதயம் இறுகி கல்லாக மாறிவிட்டது. கல்லாக மாறிவிட்டதின் காரணத்தினால் என்ன நடக்கிறது தெரியுமா? தொழுகையில் கைகட்டி நின்றால் ரக்காத்தினுடைய எண்ணிக்கை தெரியவில்லை. தராவீகில் நின்றால் கால்கள் வலிக்கிறது. ரமலான் வந்தால் நோன்பு, அதுவும் வெயில் கொஞ்சம் கடுமையாக அடித்தால் தாகம் வாட்டி எடுக்கிறது. வெறுமனை இபாதத்து மட்டுமல்ல, அந்த இபாதத்தில் இன்பம் என்று ஒன்றிருக்கிறது. தொழுக வந்து கைகட்டி நின்றால் அந்த தொழுகை நமக்கு இன்பத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். தருகிறதா? இல்லை. அதற்கு என்னதான் பாதை? வமன் ஸலலி லம்மா வகஅது பிஹுப்பிஹி, எனக்கு கண்மணி நாயகத்தினுடைய பிரியம் ஏற்படுகிற பொழுது, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியம் எனக்கு ஏற்படுகிற பொழுது, அந்த பிரியத்தினுடைய உச்சஸ்தானம் எனக்கு ஏற்படுகிற பொழுது, தவஸ்ஸல்து யா ரப்பி இலைக பிஹுப்பிஹி, என்னுடைய ரப்பிடத்தில் நான் துஆ செய்வேன். எதை கொண்டு துஆ செய்வேன் தெரியுமா? கண்மணி நாயகத்தினுடைய பிரியத்தை கொண்டு துஆ செய்வேன். அதை வசீலாவாக ஆக்கி கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வசீலாவாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன். எவ்வளவு அற்புதமான தத்துவத்தை அப்பாவும் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் சேர்த்து சேர்த்து நம்முடைய வாழ்க்கையே படம் பிடித்து காட்டுகிறார்கள். என் முர்ஷிதுக்கு எனக்கு தவறுகள் வருகிற பொழுது என்னை தட்டி திருத்துபவர்களுக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். தட்டி திருத்துவார்களா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் வீரம் மிகுந்தவர்கள், கோபம் நிறைந்தவர்கள், உடல் சூடு நிறைந்தவர்கள். ஷைத்தான் கூட அவங்க பாதையில வரமாட்டான் என்றால் அவர்களுடைய உடல் சூட்டை நாம் கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். நோன்பு பிடித்துக் கொண்டு மனைவியோடு உறவு வைக்கக்கூடாது. ஹலாலான மனைவியாக இருந்தாலும் ஹலாலான உணவை எப்படி சாப்பிடக்கூடாதோ அதே போன்று ஹலாலான மனைவியோடும் ரமலானுடைய பகல் நேரத்தில் உறவு வைக்கக்கூடாது. நமக்கு தெரியும். அந்த ஹலாலான மனைவியோடு உறவு அல்லாமல் மற்ற விதமான இன்பங்களை நாம் அனுபவிக்கலாமா? அதுவும் கூடாது என்று நாதாக்களும் கண்மணி நாயகம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஏனென்றால் அது உறவின் பக்கம் கொண்டு போய் விட்டுவிடலாம் என்பதால் அதுவும் கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் பார்க்கிறார்கள்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக் கொள்ளுகிறார்கள். யாரை பார்த்து முகத்தை திருப்புகிறார்கள்? உமருன் ஃபில் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுவனத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார்களே, அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து முகத்தை திருப்புகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்களாம், யா ரசூலல்லாஹ், என்னை பார்த்து முகத்தை திருப்புகிறீர்களே, என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், நோன்பு பிடித்துக் கொண்டு மனைவியை முத்தமிடுவதை நான் தடுத்திருக்கிறேன். இன்றைய பகலிலே நீங்கள் உங்களுடைய ஆசை மேலிட்டின் காரணத்தினால் உங்கள் மனைவியை முத்தமிட்டு வந்தீர்களே, அதை நான் விருப்பப்படவில்லை என்றார்களாம். உங்களுடைய மனைவியை முத்தமிட்டதை நான் விருப்பப்படவில்லை என்று சொல்லி கனவில் வந்து திருத்தும் காட்சியை கொடுக்கிறார்கள் என்றால் நமக்கு அந்த பாக்கியம் என்றைக்குத்தான் கிடைக்கும்? நம்மிடத்திலே எத்தனை தவறுகள் நடக்கிறது, எத்தனை அயோக்கியத்தனங்களின் சொந்தக்காரர்களாக நாம் இருக்கிறோம். வெளிப்படையில் பகட்டு வாழ்க்கை வாழுகிற நம்மை கண்மணி நாயகம் திருத்துகிற காலம் எப்பொழுதுதான்? சலவாத்தை ஓதுகின்ற நாதாக்களுடைய கனவில் வந்து கண்மணி நாயகம் ஒரு நாள் சலவாத்தை விட்டால் சொல்லுவார்களாம், இன்றைய தினத்தில் என் சலவாத்தை நீங்கள் விட்டு விட்டீர்களே என்று உணர்த்துவார்களாம். அப்பாவை உணர்த்துகிறார்கள். அதனால் தான் அப்பா சொல்லுகிறார்கள், அசைத்து பிஜஹிலை, என்னுடைய மடமைத்தனத்தின் காரணத்தினால் நான் மாற்றம் செய்து விட்டேன். என்னுடைய முர்ஷித் எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவர்கள், ஹதீஸை கொண்டு ஆயத்துகளை கொண்டு வாழ்க்கையை கொண்டு நேர்வழி காட்டக்கூடியவர்கள் மட்டுமல்ல, ஓ முனப்பிஹி, என்னை உணர்த்தக்கூடியவர்கள். எந்த அளவுக்கு என் இதயம் இறுகி போவர்கள் அளவுக்கு நான் மாற்றம் செய்து விட்டேன். அந்த மாற்றத்திற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? கண்மணி நாயகத்தினுடைய வசீலா தான். அந்த வசீலாவின் சிறப்பை நாம் தொடர்படியாக காணுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருக்கிற பற்றை பாசத்தை நம்முடைய இதயத்தில் அல்லாஹ் அதிகப்படுத்தி தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகத்தோர் ஒரு தொடர்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள் புரிவானாக. அந்த தொடர்பின் மூலம் கண்மணி நாயகம் நமக்கு முர்ஷிதாகவும் முரப்பியாகவும் அவர்களே நமக்கு முனப்பி சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களாகவும் உணர்த்தக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவதோடு கண்மணி நாயகத்தோடு சுவனத்தில் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. அவர்களுடைய பொற்பாதங்களை தொட்டு பிடித்து முத்தமிடும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவதோடு கனவிலும் நனவிலும் அவர்களை கண்டு தரிசிக்கும் பாக்கியத்தையும் அவர்களை பலமுறை ஜியாரத் செய்யும் பாக்கியத்தையும் நிறைவாக அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஃபாத்திஹா.